ஒரு முக்கிய எச்சரிக்கை. இந்த ஷோல காட்டுற எந்த ஒரு ஸ்டன்ட்ஸையும் நீங்க வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா கொஞ்சம் கூட புத்தி இல்லாம சயின்ஸை பத்தி தெரியாதவங்க பண்ண வேலை இது. இதை நீங்களும் ட்ரை பண்ணீங்கன்னா அந்த லிஸ்ட்ல நீங்களும் சேர்ந்து இதை மறந்துடாதீங்க. ஹலோ காய்ஸ், மறுபடியும் இந்த ஷோக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். சயின்ஸுங்கிற பிக் பேங்கோட இதுதான் சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். இந்த யூனிக்கான யூனிவர்ஸ்ல சூப்பரான சோலார் சிஸ்டம்ல மனித இனம் வாழ்ந்துட்டு இருக்கிற இடம் தான் எர்த். இங்கதான் நாம எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம், அதாவது ஹியூமன்ஸ். இப்படி ஒரு அழகான இடத்தை ஏற்படுத்தி கொடுத்த இயற்கைக்கு நாம மனசார நன்றி சொல்லணும். கூடவே நமக்கு சயின்ஸுங்கிற அறிவியை கொடுத்திருக்காங்க. இதை வச்சுதான் நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் பல அறிவியல் ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இதன் காரணமா தான் நம்ம வாழ்க்கை நாளுக்கு நாள் அழகாயிட்டு போகுது. ஆனா என்னதான் கரண்ட் கம்பத்தை கரண்ட் பாஸ் பண்ண கண்டுபிடிச்சாலும் நம்ம ஆளுங்க அர்ஜென்ட்டா அதுலதான் பாஸ் பண்றாங்க. ஆனா பரவாயில்லைங்க, நமக்கு டைம் பாஸ் ஆகுதுன்னா நாமே அதை தடுக்க போறோம். 4 பேர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வாங்கின ஐடியா சீடி போட்டு வச்சிருக்காங்க. சோ லெட்ஸ் ஸ்டார்ட் சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். 5ல வளையாதது 50லயும் வளையாதுன்னு வளைச்சு நிரூபிச்சு காட்டுறாங்க நம்ம மக்கள். இந்த பேக் பல்ட்டி அண்டர் பல்ட்டி இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் நம்மள சொல்லி சுத்த வைக்கும். இவருக்கு மூளைதான் வளரலையேன்னு வாகனத்துல யாகத்தை வளர்க்குறாரு. இந்த ஹைவேல நாய் பூந்த மாதிரி இவர் வாழ்க்கையில ஒருத்தன் பூந்தான். காக்காய்க்கு வச்சிருந்த வடைய கூரை மேல திருடி லாரி மேல ஏறி போறான்னு பார்த்தாரு. ஆனா லாரி முன்னாடி போச்சு, இவருக்கு பின்னாடி போச்சு. சயின்ஸை கற்றுக்கொண்டா சங்கட்டம் அகலும், தட்டு கழுவுற இடத்துல என்னத்துக்கு தாண்டவும். இப்படி நடக்காம இருக்க சயின்ஸை வேண்டவும். உங்களுக்கு சுய புத்தி இல்லைங்கிறது உங்க வீடியோ பார்த்தாலே தெரியும். நாங்க சொல்றதை கேட்டுட்டு உங்க சொல் புத்தியாவது வளர்த்துக்கங்க. இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி சயின்ஸை கத்துக்கங்க. ஏன்னா சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் ஒன்று இருக்கா இல்லையா? இவர் ஜெட்ஸ்கி சவாரி முடிஞ்சோன்னா அது அலமாரியில் இருந்து போடுவார் போல இருக்கு. இதுக்குதான் சயின்ஸை கத்துக்கணும். அதையும் மீறி நீங்க கட்டடிச்சு அந்த கிரௌண்ட்ல உட்காந்தீங்க, உங்களை இழுத்து போட்டு கத்து கொடுப்போம். நல்ல வேலை இவர் மண்டையில மூளை இருந்து அடிபட்டு பெரிய பிரச்சனையா இருக்கு. கார்ல ஏறி போன்னு சொன்னது இவர் எப்படி காதுல வாங்கினாலும். கம்பியை வச்சு ஒரு கம்பியை டெஸ்ட் பண்றாரு. நல்ல கம்பி, நொந்த தம்பி. வண்டியை காப்பாத்த தன்னை வச்சு அண்டை கொடுத்தவரு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்க சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். ரோட்ல சீன் காட்டுவோம் சொல்லி ஒரு பைக்ல ஒத்த வீல்ல நிக்கிறாரு. சத்த பின்னாடி பாருங்க, உங்க ஃப்ரெண்ட் அப்படிதான் வராரு. இவருதான் ஜம்பிலிங்கம். ஜம்ப் பண்றதுல எல்லாம் லிஃப்ட் கட் ஆயிடுச்சு. திடீர்னு இவங்களுக்கு டார்சன் ஞாபகம் வந்து போட்டிருந்த கொஞ்சம் ட்ரெஸ்ஸும் டார்சன் ஆனதுதான் மிச்சம். இவங்க எப்படிதான் வாங்க நம்ம ஷோ ஆரம்பிக்கலாம். இந்த மேல இருந்து கீழே விழுறது, கீழே இருந்து மேல போறது, இந்த மாதிரி நிறைய சின்ன விஷயங்களை சின்ன வயசுல நம்ம நிறைய பண்ணிருக்கோம். ஆனா இப்ப நம்ம பெரிய பசங்களா வளர்ந்துட்டோம். இருந்தாலும் மனசு பழச மறக்காது இல்லையா? ஏன்னா எல்லாரும் மனசுலயும் ஒரு குழந்தை இருக்கு. அதுக்காக நான் எவ்வளவு வளர்ந்தாலும் சின்ன வயசுல இருந்த மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு நீங்க அடம் பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்க நோய்க்கு பேரு ஸ்டூபிடிட்டி. புரிஞ்சுதா? இப்ப நாம இந்த ஸ்டூபிடிட்டிங்கிற வியாதினால ஏற்படுற விளைவு என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல இந்த டிராம்பலின்ல குதிச்சு விளையாடினா என்ன ஆகும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? நம்ம மனசுக்குள்ள குழந்தை இருக்கு, அதுக்கு நம்ம உடம்புல இரும்பாலிய செய்யப்பட்டிருக்கு. வாழ்க்கையில ஒரு உயரத்துக்கு போகணுங்கிறதுக்காக இப்படியாங்க டிராம்பலின்ல குதிக்கிறது. இவரோட உடம்பு சரியோட ஸ்டீல் பாடி அப்படின்னு நினைச்சா அதுக்கு பேர் தான் ஸ்டூபிடிட்டி. இந்த பசங்க எதுக்காக இப்படி குதிக்கிறாரு தெரியுமா? எக்ஸாம்லாம் முடிஞ்சு போச்சா, அதுக்கு என்ன பண்றது, ஓவர் குதுகலாம். இப்ப ஹாலிடே போச்சே, குதிச்சு மேல போறதுக்கு நம்ம கால்களும் கைகளும் ரொம்ப உதவியா இருக்கு. ஆனா கிராவிட்டி நம்மள மறுபடியும் கீழே இருக்கும். அதே மாதிரி நீங்க லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் டிராம்பலிங்ல இருக்கிற ஸ்ப்ரிங்ஸ்க்கு ஒரு ஃபோர்ஸ் கிடைக்குது. அந்த ஃபோர்ஸ் பேட்டரி மாதிரி எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுது. அந்த எனர்ஜினால கிடைக்கிற ஃபோர்ஸ் உங்களோட மறுபடியும் முதல் பொசிஷனுக்கு போக விடாம காத்துல பறக்க வைக்குது. ஸோ எந்த ஆங்கிள் நீங்க லேண்ட் ஆகிறீங்களோ அதே ஆங்கிள் தான் மறுபடியும் நீங்க காத்துல பறக்குறீங்க. இந்த டிராம்பலிங்ல இருந்து ராக்கெட் மாதிரி மேல போறவரு ஒரு கோல்டு மெடலிஸ்ட். இவர் எத்தனை பல்ட்டி அடிச்சாலும் சரி, ஆனா கரெக்டா அதே இடத்துல வந்து லேண்ட் ஆறாரு. பாத்தீங்களா? இப்ப புரிஞ்சிருச்சா? நாம பிராக்டிகல்ஸ்க்கு போலாமா? இந்த சட்டை போடாத தம்பிக்கு குதிச்சு விளையாடுறதுக்கு கூட பந்துக்கு வித்தியாசம் தெரியாம போச்சு. பந்து விளையாடுறது பல்லுல கோல் போட்டுனாரு. கொஞ்சம் கூட ஸ்பிரிங்கோட சயின்ஸ் பத்தி புரிஞ்சுக்காம பந்து எடுத்து பேஸ்கெட்ல போட போனவரு இப்ப பல்செட் போடுறதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காரு. இதுல தத்துவம் என்னன்னா, ஒரு முட்டாள் தனியா இருந்தா முட்டாள்தனமான வேலையை பார்ப்பாரு. கூட கம்பெனிக்கு இன்னொரு முட்டாள் சேர்ந்தா போதும், அங்கதான் அடி முட்டாள்தனம் பிறக்குது. கூட்டணி சேர்ந்தவன ஒரு குதூகலம் ஆயிடுது. எங்களுக்கு யார் அறிவுரையும் தேவையில்லை அப்படின்னு வாங்க. இந்த குருட்டாம்போக்கு நம்பிக்கையில் ஒரு வீடியோவும் பிறக்குது. இது வெக்கம் இல்லாம அனுப்பினவங்களுக்கு ஒரு வீர வணக்கமே வைக்கலாம். 5 பொண்ணுங்க ஒரே இடத்துல சேர்ந்து ஆட்டம் போட ஆரம்பிச்சாங்கன்னா அது எவ்வளவு காமெடியா இருக்குன்றதுக்கு இந்த வீடியோ ஒரு உதாரணம். என்ன எண்ணிக்கையில ஒண்ணுதானும் சயின்ஸை கேட்போம். இந்த 5 பேர் ஒன்னா குதிச்சதுல 5 பேரோட எனர்ஜியும் கடைசியா லேண்ட் ஆகிறவங்க மேல 5 மடங்கா திருப்பி செலுத்தப்படுது. 5ல 1 காலி. அவ பேரு நீலி. போதும் போய் சோழிய பாருங்க. ஒரு சில நேரத்துல திடீர்னு பெரியவங்களுக்கு சின்ன பசங்களோட விளையாட்டு பொருள் மேல ஒரு ஆசை வந்துடும்.
அது பசங்களுக்கு வாங்கி கொடுத்து நாமளே எடுத்து விளையாடுறதா. ஏன்னா அந்த மாதிரி பொருட்கள் பின்னாடி ஒரு காம்ப்ளெக்ஸான சயின்ஸ் இருக்கான். இதே மாதிரி இந்த சயின்ஸ் சம்பந்தப்பட்ட வேற ஒரு பிரச்சனை இருக்கு. எப்படியாவது அவங்க வளர்ந்துடுறாங்களே தவிர அவங்க மூளையை மட்டும் வளர விடுறதே கிடையாது. சரி, உடம்பையாவது வளர்த்துக்கிறானே எனக்கு சந்தோஷப்பட வேண்டியதான். ஏன்னா இந்த மாதிரிலாம் பறந்து விழும்போது பண்ணணும்ல. அடுத்த நிகழ்ச்சி ரெடி ஆயிடுச்சு. பறந்து வந்து பாடியை வளர்ச்சி போறாங்க. இந்த தைரியத்தை எங்கேயும் தேய்க்கிறது. இன்னும் சில அருந்து வளங்களா இருக்கானுங்க. அவங்க ஸ்கூட்டர்ல பேக் ஃபிளிப் ட்ரை பண்றாங்களாம். அதுவும் இன்சூரன்ஸே இல்லாம. பேக் ஃபிளிப்ல அடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கும் ஸ்கூட்டருக்கு இன்சூரன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நாங்க எடுக்கிற கிளாஸை கவனிங்க. உயரமா குதிச்சு காத்துல சுழறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு கண்டிப்பா மொமெண்டம். இவர் ரேம்ப தொட்ட உடனே உடம்ப வளைச்சு தயாராயிட்டாரு. இந்த மாதிரி சொல்றதுக்கு ஹேண்டில் பார தன்னோட பக்கம் இழுக்கிறாரு. அதே மாதிரி பேஸ வெளிப்பக்கமா தள்ளுறாரு. இந்த மாதிரி ஒழுங்கா பண்ணா நீங்க ஸ்கூட்டர்ல இருந்து கீழே விழாம பேலன்ஸ்டா லேண்ட் ஆகலாம், பாராட்டும் வாங்கலாம். அதே மாதிரி ஆங்குலர் வெலாசிட்டியை பத்தி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உங்க உடம்போட உயரம் பாதியா குறைஞ்சதுன்னா நீங்க சொல்ற வேகம் 4 மடங்கு ஜாஸ்தியாகும். ஸ்கூட்டர் பேக் ஃபிளிப்போட வேர்ல்ட் ரெக்கார்ட் 1 மினிட்டுக்கு 12 ஃபிளிப்ஸ். இதை செஞ்சவர் அமெரிக்காவை சேர்ந்த டொகோட்டா ஷூட்ஸ். டொகோட்டாவே நம்ம ஷோ பார்த்தா அதெல்லாம் கத்துக்கிட்டான்னு தோணுது எனக்கு. நமக்கு இருக்கு இந்த பாராட்டெல்லாம். ஆனா எனக்கு இங்க சில பேரை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, எங்களோட வாழ்நாள்ல ஸ்கூட்டரை துடைக்கிறது கூட இவங்கெல்லாம் தொடாம இருக்கிறது நல்லது. ரேம்ப்ல குதிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஆசீர்வாதம் வாங்குறது முக்கியம் இல்லையா? வாங்க, அப்பதான் சின்னதா அடியெல்லாம் படாது, பெருசா விடும். ரெண்டு முட்டிலிருந்து கெட்டியா சொல்லுங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நீங்க ஒருத்தர் பேக் ஃபிளிப் அடிக்க வந்திருக்காரு. எங்க ஆள காணோம்? என்ன வந்தவரோட ஸ்கூட்டர் மட்டும் அந்த இடத்துல சுத்துது, வந்தவரை காணோம், எங்க போனாரோ? வாவ், பாத்தீங்களா என்ன அழகா ஃபிளிப் அடிச்சாரு. ஆனா ஸ்கூட்டர் தான் ட்விட்டர்ல போட்டு கலாய்க்கிற அளவுக்கு பாட்டா போச்சு. என்ன பேக் ஃபிளிப் அடிக்கிறதுக்கு அவ்வளவு பிடிக்குமா? அந்த பேக் ஃபிளிப்பை இன்னும் அழகா அடிக்கிறதுக்கு முக்கியமா 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். டேக் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் பின்னாடி சாயணும். அப்புறம் உங்களோட ஸ்பின் ஸ்பீடை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். இது அவ்வளவு கஷ்டமான்னு கேக்குறீங்களா? அப்போ நீங்களே பாருங்க. சயின்ஸ்ல இவர் வாங்கின மார்க்கை காத்துல வட்டம் போட்டு காட்டுறாரு. அவங்களோட பெருந்தன்மை. ஆட நீ வெளியே வாப்பா, என்ன நடந்தது விவரமா சொல்லணும்ல. இவர் பண்ண தப்புன்னு தெரியுமா? குதிக்கிறதுக்கு முன்னாடியே மல்லாக்கா விட்டத்தை பார்த்ததுதான். இப்படி சாஞ்சுக்கிட்டே ஸ்பின் பண்ணதுனாலதான் உங்களுக்கு வட்ட பூஜ்யம் கிடைத்தது. ஸ்பின்னிங் பண்ணும்போது சாய்கடா கட்டிங் ஷேரிங் பண்றது இந்த மாதிரி சாஞ்சா. ஸ்கூட்டர்ல பேக் ஃபிளிப் அடிக்க சொல்லி சயின்ஸ்ல சொல்லி கொடுத்தா அதை நீ கேட்காம என்ன பண்ண? காதல வாங்காம ஹெல்மெட்டை மாட்டின. இப்ப என்ன ஆச்சு? பல்லு சட்டை மாட்ட வேண்டிய நிலைமை வந்துச்சா? இதுதான் அறிவியல். இதை கத்துக்க கொஞ்சமாவது முயலு. இது 4 செவத்துல சயின்ஸ் கிளாஸ் எடுக்கும்போது தூங்கலாமா? 4 பேர் சிரிக்கும்படி ஆயிடுதா இல்லையா?